தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் 1974ஆம் ஆண்டு ஜூன் 22ஆம் நாளில் சென்னையில் பிறந்தவர். கிறிஸ்தவ வேளாளர் குலத்தைச் சேர்ந்த இவரது இயற்பெயர் ஜோசப் விஜய் ஆகும். இவரின் தந்தை எஸ். ஏ. சந்திரசேகர் ஒரு தமிழ் திரைப்பட இயக்குனர். தாயார் ஷோபா ஒரு பின்னணி பாடகி மற்றும் கர்நாடக பாடகியும் ஆவார். விஜய்க்கு வித்யா என்ற பெயருடைய ஒரு தங்கை இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவர் தனது 2வது வயதில் இறந்துவிட்டார் என்றும் வித்யாவின் இழப்பு விஜயை மிகவும் பாதித்ததாக சொல்லப்படுகிறது. விஜய் குழந்தையாக இருக்கும் பொழுது மிகவும் பேசக்கூடியவராகவும் குறும்பு செய்பவராகவும் மற்றும் விளையாட்டுத்தனம் மிக்கவராகவும் இருந்துள்ளார். வித்யாவின் இழப்பிற்கு பிறகு அமைதியாகிவிட்டார் என விஜயின் தாயார் தெரிவித்துள்ளார். கோடம்பாக்கத்தில் உள்ள பாத்திமா பள்ளியில் விஜய் தனது பள்ளி படிப்பை தொடங்கினார். பின்னர் விருகம்பாக்கத்தில் உள்ள பாலோக் மேல்நிலைப் பள்ளியில் சேர்ந்து படித்தார். லயோலா கல்லூரியில் காட்சி தொடர்பியல் அதாவது விஷுவல் கம்யூனிகேஷன் படிப்பில் சேர்ந்த விஜய் நடிப்பை தொடர் ஆர்வமாக இருந்ததால் பாதியிலேயே கல்லூரி படிப்பிலிருந்து வெளியேறியதாக சொல்லப்படுகிறது. லண்டனில் பிறந்த இலங்கை தமிழரான சங்கீதா சொர்ணலிங்கத்தை 1999 ஆகஸ்ட் 25 அன்று திருமணம் செய்து கொண்டார். இவர்களது திருமணம் இந்து மற்றும் கிறிஸ்தவ முறைப்படி நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. மேலும் அவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கின்றனர். மேலும் விஜய் அவர்கள் 1984இல் குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமாகி பின்னர் 1992இல் கதாநாயகனாக அறிமுகமானார். மேலும் திரைத்துறையில் பல வெற்றி படங்களை தந்தார். அதன் பின்னர் 2009இல் விஜய் மக்கள் இயக்கம் மூலம் அவரது ரசிகர் மன்ற செயல்பாடுகள் அரசியல் மற்றும் சமூக பணிகளை நோக்கி விரிவடைந்தன. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை விஜய் தொடங்கினார். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு 27 அக்டோபர் 2024 அன்று விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்றது. 2025இல் 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான தாவேகாவின் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அறிவிக்கப்பட்டார். மேலும் 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 4023 வேட்பாளர்கள் களத்தில் போட்டியிட்டனர். 17வது தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கான தேர்தல் ஏப்ரல் 23, 2026 அன்று நடந்தது. அதில் விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றதாகவும் கட்சியின் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியானது. மே 4, 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்தது. அதைத் தொடர்ந்து மே 10, 2026 அன்று சி. ஜோசப் விஜய் தமிழ்நாட்டின் 9வது முதலமைச்சராக பதவியேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.